குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, sir. Good evening. ஆல்ரெடி அந்த பின்னங்கள் பாடத்தை முடிச்சாச்சு. அதில் இன்னைக்கு ஒரே ஒரு கணக்கை விளங்கப்படுத்தி போட்டுட்டு ஈருறுப்பு கோவைகள்ட விரிவுகள் 4வது பாடம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 4வது பாடம் 5வது பாடம் குயிக்காக முடிஞ்சிடும். 4வது பாடம் 5வது பாடம் குயிக்காக முடிஞ்சிடும். சரியா? சரி, நேரடியாக விஷயத்துக்கு போவோம். சரி, ஸ்க்ரீன் ஷேர் ஆகியிருக்கா? Oh, sir. சரி, இதுல இன்னைக்கு ஒரே ஒரு கணக்கு தான் இந்த பின்னங்கள்ல விளங்கப்படுத்துவேன். ஏன்னா அது அன்னைக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அப்ப இதுல நேரடியா ஒரு கணக்கை பார்த்துட்டு எங்கட அந்த பாடத்துக்கு நான் பேசுற எல்லாத்துக்கும் கிளியரா கேக்குது தானே? Oh, sir. Oh, sir. இப்ப கொஞ்சம் பேர் அந்த குரூப்பை பார்த்துருப்பாங்களா என்ன கதைன்னு தெரியல. ஏன்னா வளமையா வார டைமுக்கு 7 மணிக்கு இன்னைக்கு வந்துருவாங்களோ தெரியாது. குரூப்ல எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது. அதனால ஆட்கள் கொஞ்சம் பேர்த்த காணாம். அது நம்ம வளமையா பார்த்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்க இயலாது. சரி, அந்த லாஸ்ட் பகுதியில் உள்ள நிறைய கேள்விகள் இதுல இருக்குது. சரியா, நிறைய கேள்விகள் இருக்குது. சரி, இப்ப இங்க பாருங்க. அந்த கடைசியில உள்ள பயிற்சியில முதலாவது கேள்வி, நகரத்தில் உள்ள ஓர் அலுவலகத்தில் பணியாற்றும் கமல். நகரத்தில் உள்ள ஓர் அலுவலகத்தில் பணியாற்றும் கமல் தமது மாத சம்பளத்தில் 2/5 உணவிற்காக செலவிட்டு மீதியில் 3/2 தமது மனைவிக்கு அனுப்புகின்றார். இப்ப இந்த கேள்வி ஆல்ரெடி பார்த்தாச்சு தானே? Oh, sir. இது பார்த்தாச்சு. சரியா, ஒரு மெமரைஸ்க்காகத்தான் இன்னைக்குல சொன்னேன். அவர்கிட்ட சம்பளம் 5 பங்கு. அப்ப அந்த 5 பங்குல சம்பளம் 5 பங்குல 2/5 இன்னைக்குல உணவுக்காக செலவழிச்சிட்டாரு. அப்ப 2/5 உணவுக்காக செலவழிச்சிட்டாருன்னா அவர்கிட்ட மீதி இருக்கும் 5 மேல் எவ்வளவு மீதி இருக்கும்? 3. 3 மீதி இருக்கும். அப்ப இந்த 5 மேல் 3க்கும் நீங்க இன்ன போட்டு 3/2 மனைவிக்கு கொடுத்ததை காணும் பொழுது இந்த 3ஐயும் வெட்டி போட்டீங்கன்னா அப்ப மனைவிக்கு கொடுத்தது மகள் 5/2. சரியா? Oh, sir. அப்ப உணவுக்கும் 2/5 செலவழிச்சிட்டாரு, மனைவிக்கும் 2/5 செலவழிச்சிட்டாரு. சரியா? அப்ப இங்கன கீழே 5/3 வரும். முதலாவது கேள்விக்கு 5/3. இங்கன கீழே 5/2. சரியா? இப்ப கேட்ட கேள்வி, அவரிடம் சம்பளத்தில் என்ன பின்னம் எஞ்சி இருந்தது. அப்ப இந்த இலக்குல 5/1 வந்திருக்கணும். ஓகே, சரிதானே? Okay, sir. அப்ப Okay, இந்த sir. கேள்வி ஆல்ரெடி நான் விளங்கப்படுத்திட்டேன். அதனால அதை பத்தி நான் நினைக்கல. இந்த 2வது கேள்வியும் பார்த்தாச்சு, இந்த கேள்வியும் பார்த்தாச்சு. இந்த 3வது கேள்வி பார்த்தோமா இல்லதானே?
இல்ல சார். இந்த கேள்வி இல்ல. சரி, அடுத்து 4வது கேள்வி ஒண்ணு இருக்குது. 5வது கேள்வி ஒண்ணு இருக்குது. சரியா? அங்கால பலவீன பயிற்சியில 2 கேள்வி இருக்குது. நான் இப்ப இந்த 4வது கேள்வியை தான் செய்ய போறேன். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இந்த 4வது கேள்வி. அப்ப எல்லாரும் பாருங்க. சரியா? புத்தகம் கையில இருக்கும். எழுதுறவங்க டக்குன்னு நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, விஷயத்துக்கு போவோம். ஒரு குறித்த நிர்வாகத்திற்கு பிரதிநிதி மெம்பர்ஷிப் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காக 2 வேட்பாளர்களுக்கு இடையே தேர்தல் நடக்குதாம். அப்ப தேர்தல் வச்சுதான் செலக்ட் பண்ணணும். அதன் போது பதிவு செய்யப்பட்ட எல்லா வாக்காளர்களும் வாக்கை பயன்படுத்தினர். அப்ப 100 பேர் வாக்கு பதிவு செஞ்சிருந்தா 100 பேருமே அங்க வாக்கு போட்டிருக்காங்க. அப்ப 100% அங்கு வாக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? போடப்பட்டிருக்கு. 100% வாக்கு போடப்பட்டிருக்குது. அதாவது ஓட்டுக்கார்டு வாங்கின எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓட்டுக்கார்டு வாங்கின எல்லாருமே என்ன போட்டிருக்காங்க அர்த்தம்? ஓட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. வெற்றி பெற்ற வேட்பாளர் முழு வாக்கு எண்ணிக்கையில் 12ல் 7 எடுத்திருக்காராம். அப்ப மொத்த வாக்குகளோட பங்கு எத்தனை பங்கு? மொத்த வாக்குகளோட பங்கு எத்தனை? 12. 12 பங்கு. அப்ப இந்த 12ல் அரைவாசி என்பது 6 பங்கு. அரைவாசி என்பது எத்தனை பங்கு? 6 பங்கு. அப்ப தேர்தல்ல வெற்றி பெறணுமா இருந்தா அரைவாசியை கூட தானே வாங்கணும். அப்ப வெற்றி பெற்றவர் 7 பங்கு எடுத்திருக்காராம். வெற்றி பெற்றவர் எத்தனை எடுத்திருக்காரு? 7 பங்கு இருக்கு. அப்ப வெற்றி பெற்றவர் 7 பங்குனா அப்ப தோல்வி பெற்றவர் எத்தனை பங்கு எடுத்திருப்பாரு? 12. 5. 12ன் மேல் 5. அப்ப இங்க நிக்கல வெற்றி 12ன் மேல் 7. அப்ப இதுல இருந்து தோல்வி எங்களுக்கு காணணுமா இருந்தா எத்தனைல இருந்து கழிக்கணும்? 12 மேல் 12ல இருந்து 12 மேல் 7 7 கழிக்கணும். கழிக்கணும். அப்ப கழிச்சா தோல்வி பெற்றவரோட வாக்குகளோட எண்ணிக்கை 12ன் மேல் 5. இது ரெண்டும் கிளியரா? இப்ப பாருங்க கேள்வி. இப்ப பாருங்க. அதேவேளை அவருடைய மேலதிக வாக்குகளின் எண்ணிக்கை 120 ஆகும். இப்ப நல்லா இந்த இடம் தான் முக்கியமான பாயிண்ட். அப்ப 12 பங்கு மொத்தம் இருக்குது. மொத்தம் எத்தனை பங்கு? 12 பங்கு. அப்ப 12 அரைவாசி ஆக்கணும்னா 6 பங்கு தான் வரும். அப்ப அரைவாசி ஆக்குனா 6 பங்குனா இன்னைக்குல இவர் வெற்றி பெறணுமா இருந்தா 12ல் 1 பங்கு மேலதிகமா எடுக்கணும். அப்படிதானே? 12ல் 1 பங்கு தான் அந்த மேலதிகம். அந்த 12ல் ஏன்னா 12ன் மேல் 6 இந்த பாருங்க போர்டில் எழுதி காமிக்கிறேன். 12ன் மேல் 6 12ன் மேல் 6 எடுத்தா 2 பேரும் சமனாயிருவாங்க. அப்ப இதுல யாராச்சும் ஒரு ஆள் வெற்றி பெறணுமா இருந்தா இந்த 12ன் மேல் 6 இல்லாம 12ல் 7 ஆகணும். அப்ப இந்த 12ன் மேல் 6ஓட இந்த 12ல் 1 என்ன செய்யணும் நினைக்கல? அப்ப இந்த 12ன் மேல் 1 தான் நாங்க மேலதிகம்னு சொல்லுவோம். இது கிளியரா எல்லாத்துக்கும்? அப்ப இந்த 12ன் மேல் 1 எத்தனை வாக்குகளுக்கு சமன்? 120 வாக்குகள். 120 வாக்குகளுக்கு சமன். இந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் கிளியரா? ஓகே சார். அப்ப பாருங்க, முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க. தோல்வியுற்ற வேட்பாளர் மொத்த வாக்கு எண்ணிக்கையில் என்ன பின்னத்தை பெற்றார்? அப்ப 12ன் மேல் 12ல இருந்து எத்தனைய கழிக்கணும்? 12ன் மேல் 7. 12ன் மேல் 7 கழிக்கணும். அதாங்க போர்டுல செய்து தான் வச்சிருக்கேன். அப்ப தோல்வியுற்றவர் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை 12ன் மேல் 5 பூத்தா. ஓகேவா? ஓகே சார். இப்ப 2வது கேள்வி. பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை யாது? அப்ப பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணுமா இருந்தா நாங்க முதல்ல மேலதிகத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப மேலதிகம் எனக்குல போடுறேன் சோட்டா. மேலதிகம் சமன் 12ன் மேல் 7ல இருந்து 12ன் மேல் 5 நீங்க கழிக்கணும். 12ன் மேல் 7ல இருந்து 12ன் மேல் 5 நீங்க கழிச்சீங்கன்னு சொன்னா
அப்ப 12 மேல் 1 வரும் மேலதிகம். 12 மேல் 1. அப்ப இந்த 12 1 எத்தனை வாக்குகளுக்கு சமன்? 120 வாக்கு. 120 வாக்குகளுக்கு சமன். அப்ப மொத்த வாக்குகளோட எண்ணிக்கை தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப மொத்தத்தை நீங்க கண்டுபிடிக்கணுமா இருந்தா 12 120 நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பெருக்கணும். பெருக்கி இருக்கணும். அப்ப 12 120 நீங்க பெருக்குனீங்கன்னா 1140. சொல்லுங்க. 1440. ஓ சார். 1440. அப்ப அவர் கடை அடுத்த ஆயில இன்னொரு கேள்வியும் இருக்குது. வெற்றி பெற்றவர் எடுத்த வாக்குகளோட எண்ணிக்கை. அப்ப வெற்றி பெற்றவர் எடுத்த வாக்குகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணுமா இருந்தா அந்த பின்னத்தை நீ 440 தர 12 மேல் எத்தனை? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. 12 மேல் 7ல இருந்து 12 மேல் 5 கழிச்சா 12 மேல் 2 தானே சார் வரும்? கொஞ்சம் இருங்க. இல்ல நம்ம மேலதிகத்தை தானே நம்ம காண்றோம். மேலதிகத்தானே காண்றோம். அப்ப இங்க நினைக்கல 12 மேல் 6ல இருந்து தான் 12 மேல் 5 கழிச்சிருக்கணும். நான் அதை மாத்தி போட்டேன் நினைக்கல. அதை கொஞ்சம் அன்னைக்குல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா சரி. சரியா? ஓகே. 12 மேல் 6 இங்க நினைக்கல. சரி sorry. தேங்க்யூ ஞாபகப்படுத்துறதுக்கு. 12 மேல் 6ல இருந்து தான் 12 மேல் 5 கழிக்கணும். சரியா? ஓகே சார். 12 மேல் 6ல இருந்து 12 மேல் 5. ஏன்னா அது வெற்றி பெற்றவர் பெற்ற மேலதிக வாக்குகள். சரியா? அரைவாசிக்கு மேல பெற்றதெல்லாம் வெற்றி பெற்ற வெற்றின்னு தான் அர்த்தம். அரைவாசிக்கு மேல பெற்றதெல்லாம் வெற்றின்னு அர்த்தம், மேலதிகம்னு அர்த்தம். அப்ப அந்த மேலதிகம் தான் இங்க நினைக்கல இந்த 120க்கு சமனானது. அப்ப 12ஆல பெருக்கி விட்டா 1440. அப்பதான் அந்த 12ஆல சுருக்குறதுக்கு எங்களுக்கு லேசா இருக்கும். அதை நீங்க கருத்தில் கொள்ளணும். அதுதான் இங்க நினைக்கல முக்கியமான பாயிண்ட். இப்ப நினைக்கல 12 மேல் 7 சுருக்குனியை போட்டு இதுல பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா வெற்றி பெற்றவரோட வாக்குகளோட வரும். அப்ப இதையும் சுருக்கி விட்டா 120. அப்ப 12 84. 12 84. அதோட ஒரு சைபர் சேர்த்து விட்டா வெற்றி பெற்றவரோட வாக்குகள் 840. சரியா? வெற்றி பெற்றவரோட வாக்குகள் 840. சரிதானே? ஓகே சார். சரி. அப்ப இந்த மாதிரி இந்த எக்ஸாம் பேப்பர்ல உள்ள கேள்விகள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் அந்த அடுத்த சண்டே 27 28 எனக்கு பிஎட் எக்ஸாம் இருக்கனால கொஞ்சம் சிக்கல். அப்ப நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு பேப்பர் கிளாஸ் ஒன்று போடுவேன். சரியா? ஒரு முதலாம் தவணை பேப்பர் ஒன்றை போட்டு கொஞ்சம் விளங்கப்படுத்துவேன். நாங்கள் ஏற்கனவே படித்த சில பாடங்களில் இருந்து ஒரு 2 3 கேள்விகளை மட்டும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுவேன். அப்போ அதை நான் வெள்ளனைக்கு அறிவிப்பேன் எப்போ கிளாஸ் அப்படின்னு சொல்லி. இந்த 28 29 எனக்கு செய்ய இயலாது. ஏன்னா எனக்கு பிஎட் எக்ஸாம் இருக்கனால அதுக்கு போயிடுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். சரி, அப்போ இந்த பின்னங்கள் பாடம் இதோட முடியுது. சரியா மகள்? சரியா மகன்? அப்போ யாருக்காவது சிக்கல்கள் இருந்தால் கீழே என்ற நம்பர் இருக்குது. ஏதாச்சும் பின்னங்கள் கேள்வி எடுத்து செய்ய முடியல அப்படின்னு சொன்னா ஆலோசனைகள் வழிகாட்டல்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ஓகே சார். சரி, அப்ப கிளியர் தானே? இது ஓகே தானே? ஓகே சார். ஓகே. சரி, இப்ப 4வது பாடம் வந்து எங்களுக்கு ஈருறுப்பு கோவைகளோட விரிவுகள். சேரா இருக்கா? ஓம் ஓம் சார். 4வது பாடம் ஈருறுப்பு கோவைகளோட விரிவுகள். சரியா? ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. ஈருறுப்பு கோவைகளின் விரிவுகள். போட்டீங்களா? சரி. அப்ப சாதாரணமா எங்களுக்கு ஒரு எண்ணை வந்து 2 எண்களோட பெருக்கமா எங்களுக்கு எழுத தெரியும். வாய்ப்பாடு எல்லாத்துக்கும் தெரியும் தானே? வாய்ப்பாடு எல்லாத்துக்கும் தெரியும் தானே? இப்ப உதாரணத்துக்கு 12 இருக்குன்னு வைங்களே. இப்ப 12 2 எண்களோட பெருக்கமாக எழுத தெரியும் தானே எல்லாருக்கும்? எந்தெந்த வாய்ப்பாடுல 12 வருகின்றதோ அந்த 2 எண்களை வைத்து எங்களுக்கு ஒரு பெருக்கமாக எழுதி காட்ட முடியும்.
அப்ப 12க்கு நாங்க எழுதுறோம்னா 1 தர 12, 2 தர 6 6 12, 3 தர 4 பன்னெண்டு 12 12. அப்ப இந்த 12க்கு இவங்கெல்லாம் என்னவா இருப்பாங்க? காரணிகள் காரணிகள். அப்படிலாட்டி இது ரெண்டையும் நாங்க இந்த கோவைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 2 பெருக்கமாக எழுத இயலுமா இருந்தா இந்த 12 இவங்க எல்லாமே என்ன வருவாங்க? காரணிகளாக வருவாங்க, அப்படிலாட்டி கோவைகளாக வருவாங்க. இப்ப இதோடையே இங்கனைக்குல இந்த 1ஓட ஒரு எக்ஸையும் இந்த 12ஓட ஒரு ஒய்யையும் நான் போட்டு விட்டேனா அப்ப இங்கனைக்குல 12 XYன்னு வரும். தெரியுதானே அந்த கதை எல்லாத்துக்கும்? ஓம் சார் அப்ப அதே மாதிரிக்கு இங்கனைக்குல 2A இங்கனைக்குல 6B அப்படின்னு இருந்தா 2ஐயும் 6 பேருக்குன்னா 12, இதோட ஒரு AB. அப்ப இந்த மாதிரி இந்த அட்சர கணித எழுத்துக்கள், அட்சர கணித உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கில ஆங்கில எழுத்து ஓ இல்லாம மத்த 25 எழுத்துக்களையும் சிறிய எழுத்துக்களை இப்படி நாங்க பயன்படுத்துவோம். சிறிய எழுத்துக்களை இங்க நாங்க பயன்படுத்துவோம். அப்ப அப்படி 2 எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு எழுத்து இருந்தாலும் அது ஒரு கோவை அப்படின்னு இங்க நாங்க சொல்லுவோம். அப்ப உதாரணத்துக்கு இந்த 2 இந்த ஏ, இது 2A, 2ங்கிறது ஒரு உறுப்பு, இந்த ஏங்கிறது ஒரு உறுப்பு. அப்ப இது 2ம் தான் எனக்குல 2Aன்னு வருது. இப்படி 2 இருக்கனால இதை நாங்க ஒரு அட்சர கணித கோவை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதோட பெருக்கல் இருக்கலாம், கூட்டல் இருக்கலாம், கழித்தல் இருக்கலாம், வகுத்தல் இருக்கலாம். அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த 4 கணித செய்கையும் காணப்பட்டு ஆங்கில ஒரு சிறிய எழுத்தும் ஒரு எண் பெருமானமும் இருந்தா அது அட்சர கணித கோவை அப்படின்னு நாங்க சொல்றது வழமையா. அதுல எழுத்துக்களையும் இந்த 2ஐயும் தனித்தனியா சொல்லக்கல உறுப்புகள்னு சொல்லுவோம். அப்ப தனித்தனியா சொல்லும் பொழுது உறுப்புகள், எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லக்கல அதை என்னன்னு சொல்லுவோம் நாங்க? கோவைகள் கோவைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இலக்குல உறுப்புகள்னா என்ன, அட்சரங்கள்னா என்ன, கோவைகள்னா என்னன்னு சொல்லி விளக்கம் இருக்கணும் கட்டாயம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க புத்தா. உறுப்புன்னு சொல்லக்கல தனித்தனியா சொல்லக்கல அதை உறுப்புன்னு சொல்லுவோம். தனித்தனியா சொல்லும் பொழுது உறுப்பு. கோவைன்னு சொல்லக்கல அதுல என்ன பெருக்கல் அடையாளமா, கூட்டல் அடையாளமா, கழித்தல் அடையாளமா, வகுத்தல் அடையாளமா, அதையும் அதுக்குள்ள சேர்த்து சொல்லக்கல கோவைன்னு வரும். அந்த என்ன கணித செய்கை உள்ளுக்கு இருக்குதோ அதையும் சேர்த்து சொல்லும் பொழுது அங்க கோவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் கிளியரா? இப்ப இது ஒரு கோவை, இது ஒரு கோவை. அதே மாதிரிக்கேந்தா இது ஒரு கோவை. சரியா? எக்ஸக 2 இது ஒரு கோவை, எக்ஸய 3 இது ஒரு கோவை. இப்படி வந்தா இதற்குள்ள கணித செய்கை ஒன்று இருக்கு புத்தா. இருக்குதானே இதுக்குள்ள தனித்தனியா கணித செய்கை? அப்ப ஒரு எண் பெருமானமும் ஒரு அட்சரமும் சேர்த்து எழுதப்பட்டிருந்தா பெருக்கல் அடையாளம், இப்படி பின்னமாக எழுதப்பட்டிருந்தா வகுத்தல் அடையாளம், இப்படி கூட்டல் அடையாளத்தை பயன்படுத்தி இருந்திருந்தா இது கூட்டல் அடையாளம், இங்கனைக்குல இப்படி வித்தியாசத்தை காமிச்சிருந்தா இது கழித்தல் அடையாளம். அப்ப இது 4மே கோவைகள் தான். அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? இது 4மே இங்க கோவைகள் தான். ஓகேவா? அப்ப இதுகள்ல அடிப்படை தெரிஞ்சு இல்லாட்டி சிக்கலாயிரும். அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. மற்றபடி சொல்லி கொடுக்கறத நல்லா பார்த்துக்கிட்டாக்க வேலை ஈஸியா இருக்கும். அப்ப உறுப்புனா என்ன, கோவைனா என்ன அப்படிங்கிறதுல தெளிவான விளக்கம் இருக்கணும். எப்ப நாங்க கோவைங்கிறத பயன்படுத்துவோம்னா அதுக்குள்ள ஒரு கணித செய்கை சேர்ந்து வந்துருந்துச்சுன்னு சொன்னா கோவைன்னு சொல்லுவோம். சேர்ந்து வந்திருந்தா கோவை. நல்லா விலையும் கொள்ளுங்க. சேர்ந்து வந்திருந்தா நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கோவைன்னு சொல்றது. அப்ப அட்சர கணித கோவை. இப்ப ஒரு உறுப்பு மாத்திரம் காணப்பட்டா அது ஒரு உறுப்புடைய கோவை. 2 உறுப்புகள் வேற வேற இருந்திருந்தா அப்ப அது 2 உறுப்புகளை உடைய கோவை. அப்ப ஈருறுப்பு கோவை அப்படின்னு சொன்னா 2 உறுப்புகளை உடைய கோவை. எத்தனை உறுப்புகளை உடைய கோவை?
ரெண்டு உறுப்புகளை ரெண்டு உறுப்புகள். அப்ப யாரு ரெண்டு உறுப்புகள்? இந்த இவங்க தான் ரெண்டு உறுப்புகளை உடைய கோவை. இந்த பாருங்க, எக்ஸ் ஒரு உறுப்பு, ரெண்டு ஒரு உறுப்பு, எக்ஸ் ஒரு உறுப்பு, மூன்று ஒரு உறுப்பு, இங்க எக்ஸ் ஒரு உறுப்பு, ரெண்டு ஒரு உறுப்பு, இங்க ரெண்டு ஒரு உறுப்பு, இங்க எக்ஸ் ஒரு உறுப்பு. இந்த மாதிரி இரண்டு உறுப்புகள் காணப்படுமா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் ஈருறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றது? ஈருறுப்பு கோவை. சரியா? சரி. இப்ப நாங்க வெள்ளனக்கே படித்த சில திசை கொண்ட எண்களோட பெருக்கல், வாய்ப்பாடு எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம் தானே. இப்ப இதுல ஏல இருந்து ஐ வரைக்கும் இருக்குது. செய்யலுமா டக்குன்னு இத? ஓம் சார். ஓ சார். ஆல்ரெடி நீங்க ஸ்கூல்ல இந்த பாடம் படிச்சிருப்பீங்க. அந்த விளக்கங்களை வைத்துக்கொண்டு யார் பிளவுட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, செய்ய இயலாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் எப்படி விளக்கம் தருவேன், எதுக்கும் நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. அப்ப ட்ரை பண்ணீங்கன்னா எந்த கணக்குல உங்களுக்கு பிழை இருக்குதோ அந்த கணக்கை நீங்க திருத்திக் கொள்ள முடியும் தானே. ஒரு 2-3 மினிட்ஸ் தாரேன், குயிக்கா செய்யுங்க. ஒயிட் போர்டில் மட்டும் உங்களுக்கு சின்ன விளக்கம் ஒன்று போடுறேன், தேவையானவங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த விளக்கம் தேவையானவங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஒயிட் போர்டில் இருக்கிறத. சரியா மகன்? சரியா மகள்? ஒயிட் போர்டில் போட்டிருக்க விளக்கம் விளங்குதா? ஓம் சார். அது தேவையானவங்க எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு உள்ள கணக்குகளை கொஞ்சம் குயிக்கா நீங்க செய்யலாம். செய்து முடிச்சிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? ஓகே சார். ஓ சார். சரி, ஓகே, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. பாப்போமா? அண்ணன் சொல்லுங்க. சரி, பாப்போமா மகள்? ஓகே சார். செம்ம லேசான கேள்வி. உங்களுக்கு நான் என்ன எந்த சைட்ல இருந்து தர வேண்டிய உதவியை நான் உங்களுக்கு தந்துட்டேன். சரி, முதலாவது கேள்வி பாருங்க. 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6, ஒரு லக்கில் மட்டும்தான் ஏ இருக்குது. அப்ப எத்தனை ஏ? 6A. 6. சரி, ஓகே தானே? அப்ப இதுல இந்த 2 கிட்டையும் அடையாளம் நேர், இந்த 3 கிட்டையும் அடையாளம் நேர். அதுதான் இங்க எனக்குலாம் தாக்கம் செலுத்தும். அதுல தெளிவா இருந்துக்கிறோம். அப்ப நான் ஆல்ரெடி இங்க போட்டிருக்கிறேன்,
முதலாவது இலக்குல இங்கனைக்குள்ள சங்கிலி அடைப்பை போட்டு விட்டுருக்கேன். அப்ப 2 நேர் பெருக்கப்பட்டா விட நேர், 2 மறை பெருக்கப்பட்டாலும் என்ன விட? நேர். நேர் விட. விட நேர். அப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேரும், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா என்ன வரும்? மறை. மறையும் வரும். அப்ப நான் அந்த விளக்கத்தை உங்களை எடுத்துக்க சொன்னேன். இப்ப இந்த 4க்கு முன்னுக்கு புத்தா மகள் நேர் அடையாளம், இந்த 2x முன்னுக்கு மறை அடையாளம். அப்ப இங்க வித்தியாசமான அடையாளம் பெருக்கப்படுறதுனால விட வந்து மறையில இருக்க போகுது. 4ஐயும் 2ஐ பெருக்குனீங்கன்னா 8, அதோட x. அப்ப மறை 8x. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அப்ப அதே மாதிரி தான் இந்த 2x முன்னால நேர் அடையாளம், இந்த 3க்கு முன்னால மறை அடையாளம். அப்ப 2 வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப விட மறையில வரப்போகுது. 3ஐயும் 2ஐ பெருக்குனீங்கன்னா 6, அதோட x. அப்ப மறை 6x. இந்த A கேள்வி, B கேள்வி, C கேள்வி இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். இல்ல சார். அப்ப அதே மாதிரி தான் அங்கிட்டு உள்ளதுலயும் சரியா. இந்த டி கேள்வியில 2மே நேர் அடையாளம். நான் உங்களுக்கு அடையாளத்தை போட்டே தான் காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். அப்ப 2ம் நேர் அடையாளம்னால ஒரு பிரச்சனையும் இல்லை. 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6, xஐ yஐயும் பெருக்கினா xy. ஓகே தானே? ஓகே சார். அதே போல அடுத்த இ கேள்வியில 3a முன்னுக்கு நேர் அடையாளம், 5b முன்னுக்கு மறை அடையாளம். அப்ப வித்தியாசமான அடையாளம். அப்ப விட மறையில வரப்போகுது. 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 8 இல்ல 15. 5 3 15. சில பேர் கூட்டி போட்டு விட்டுருவீங்க. ஏஐயும் பிஐயும் பெருக்குனீங்கன்னா ஏபி. ஓகேவா? ஓகே சார். அப்ப நாங்க இந்த கேள்விகள்ல முதலாவது அடையாளத்தை பெருக்கணும், 2வது எண் பெருமானத்தை பெருக்கணும், 3வது தான் எழுத்தை பெருக்கணும். அப்ப நான் இங்கனைக்குல உங்களுக்கு தெளிவுபடுத்துறது என்னன்னு சொன்னா, அடையாளம் தான் இம்பார்ட்டன்ட். ஒரே மாதிரி அடையாளங்களா இருந்தா நேர், வித்தியாசமான அடையாளங்களா இருந்தா என்ன வரணும்? மறை. மறை வரணும். அப்ப எஃப்கேல்லையே பாருங்க, மறை 2m நேர் 4n பெருக்கணும். அப்ப நேர் இருந்தா போடுறது இல்ல புதா, போடுறது இல்ல மகள். அதனால நேர் இருக்க இடங்கள் வெறுமனே தான் இருக்கும். நான் உங்களுக்கு விலை கொள்ளணும் தான் அன்னைக்குல போட்டு காமிச்சேன். அப்ப இப்ப இந்த இலக்குல வித்தியாசமான அடையாளம். அப்ப இங்கனைக்குல மறையில வரப்போகுது. 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8, அதோட எம்ஐயும் எண்ணையும் பெருக்குனீங்கன்னா mn. அப்ப மறை 8mn. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரி. அடுத்தது ஜிகேஎல்இ செம்ம ஈஸி. 2லையுமே மறை தான் இருக்குது. அதனால இங்கனைக்குல நேர் வந்துடும். 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8, பிஐயும் கியூஐயும் பெருக்குனீங்கன்னா பிக்யூ. அப்ப நேர் 8 பிக்யூ. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே. அதே மாதிரிக்கே H கேள்வியில ஒரு பிரச்சனையும் இல்லை, 2மே நேர்ல தான் இருக்குது. அப்ப வெறுமனே இருந்தா நேர்னு உங்களுக்கு சொன்னேன். 5ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 15. 2 இலக்குலையுமே எக்ஸ் அடையாளம் தான் இருக்குது. அப்ப இங்கனைக்குலையும் எக்ஸ், இங்கனைக்குலையும் எக்ஸ், எக்ஸ் வர்க்கம் அப்படின்னு வரப்போகுது. என்னன்னு சொல்லி வரப்போகுது? 15x வரும். 15x வர்க்கம். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, வித்தியாசமான எழுத்தா இருந்தா அப்படியே வந்துடும். XYனா XY, ABனா AB, PQனா PQ, MNனா MN அப்படின்னு வந்துடும். ஆனா ஒரே எழுத்துக்களா இருந்தா கட்டாயம் அங்க வர்க்கம் வரும். ஒரே எழுத்துக்களா இருந்தா அங்க என்ன வரும்? வர்க்கம் வரும். வர்க்கம். அப்ப இங்க பாருங்க, 3x, இங்கனைக்குல 5x, அதனால இங்கனைக்குல x வர்க்கம். ஓகேவா? இது கிளியரா? ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரிக்கு அடுத்த கேள்வியில பாருங்க, மறை 5a நேர் 3a. அப்ப முதலாவது அடையாளத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. அப்ப வித்தியாசமான அடையாளம், அதனால மறை 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15. அதோட ஏஐயும் பெருக்குனா என்ன வரும்? ஏ வரும். ஏ வர்க்கம். அப்ப மறை 15 ஏ வர்க்கம். ஓகேவா? ஓகே சார். அப்ப அது இத எல்லாரும் சரியா செய்திருந்தா அதுக்கு கீழே இந்த ஒயிட் போர்டுல போட்டிருக்க இதை எழுதி கொண்டு இந்த பக்கம் தமிழ்ல விளக்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஒரே மாதிரி இரு அடையாளங்கள் பெருக்கப்பட்ட நேர் ஆகும்.
வித்தியாசமான இரண்டு அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை ஆகும். டக்குன்னு போட்டுக்கொள்ளுங்க பாப்போம் குயிக்கா. முதலாவதுல விளக்கம், ஒரே மாதிரி இரண்டு அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேராகும். வித்தியாசமான இரண்டு அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறையாகும். ரெண்டு அடையாளங்களுக்கு தான் இந்த நியதி செல்லும், மூன்றுக்கெல்லாம் இல்ல. ரெண்டு அடையாளங்களுக்கு மட்டும்தான், ரெண்டு குறிகளுக்கு மட்டும்தான் இந்த நியதி. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். அதனால தான் தெளிவா சொல்றேன். சரியா? ஒரே மாதிரி இரண்டு அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேராகும். சரியா, வித்தியாசமான இரண்டு அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறையாகும். ஓகேவா? இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அப்ப இந்த ஏல இருந்து இந்த ஐ வரைக்கும் இப்ப கிளியர் தானே எல்லாத்துக்கும்? சொல்லுங்க, ஏல இருந்து ஐ வரைக்கும் கிளியர் தானே? ஓ சார் கிளியர். இப்ப யாருக்காவது இன்னும் நோட் பண்றது டைம் வேணுமா? வானம் சார். சரி, ஓகேயா. சரி, இப்ப நான் அடுத்ததுக்கு நகர போறேன். இப்ப இங்க பாருங்க, அடைப்ப நீக்கி பெருக்கணும். அப்ப நாங்க பொட் மாஸ்ல படிச்சிருக்கிறோம், அடைப்புனா என்ன அர்த்தம்? bracket, பிரக்கெட்டுக்கு என்ன கணித செய்கை பயன்படுத்துவீங்க? அடைப்புக்கு பொட் மாஸ்ல பெருக்கல், பெருக்கல். அப்ப அடைப்பு இருந்தா கட்டாயம் நாங்க என்னத்தை பயன்படுத்துவோம்? பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்துவோம், அதாவது பெருக்கல். அப்ப இந்த எல்லா அழுக்களையும் அடைப்பு தான் இருக்குது. அப்ப நீங்க அந்த அடைப்பை நீக்கணும். அப்ப அடைப்பை நீக்கி செய்யணுமா இருந்தா வெளியில உள்ள ஆளால உள்ளுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? பெருக்க வேண்டும். அப்ப ஏ கேள்வி ஒரு பிரச்சனையும் இல்லை, பி கேள்வி ஒரு பிரச்சனையும் இல்லை, சி கேள்விலையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இந்த ரெண்டால இந்த எக்ஸையும் பெருக்கணும் மகன், இந்த ஒன்றையும் பெருக்கணும் மகள். அப்ப இந்த ரெண்டால உள்ளுக்குள்ள ரெண்டு உறுப்பையும் பெருக்கணும். அதுதான் எனக்குல கதை. இந்த மூன்றால உள்ளுக்குள்ள ரெண்டு உறுப்பையும் பெருக்கணும். இந்த நாலால உள்ளுக்குள்ள அந்த ரெண்டு உறுப்பு வையையும் பெருக்கணும், மறை ரெண்டையும் பெருக்கணும். அப்ப முதல் மூன்று கேள்வி செம்ம ஈஸியான கேள்வி. ஆனா டி கேள்வியில இருந்து அங்கிட்டு ஜே கேள்வி வரைக்கும் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஜே கேள்வியும் செம்ம ஈஸியான கேள்வி. ஜே கேள்வி ஈஸியான கேள்வி, ஜி கேள்வி ஈஸியான கேள்வி. இந்த மறை உள்ள கேள்வி எல்லாம் கொஞ்சம் சிக்கல் தான். என்ன மகன், என்ன மகள்? மறை உள்ள சிக்கல் தானே? நான் இல்ல சொல்றேன், பொதுவா சொல்றேன், மறை வந்தாலே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அப்ப நான் இதுல ரெண்டு கேள்வியை உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன், ஏஜ் கேள்வியையும் ஐ கேள்வியையும். அது ரெண்டையும் நான் செய்து காமிக்கிறேன், மற்றதை நீங்க செய்ய போறீங்க. ஓகேவா? ஓகே சார். மற்றவங்க ஏழும் அப்படிங்கிறவங்க நீங்க செய்யுங்க. சரியா? நான் அந்த ஸ்கிரீன்ல தான் செய்யறேன். ஏஜ் கேள்வி. சரியா? ஏஜ் கேள்வியை பாருங்க. மறை 2x அடைப்பு 4x அங்கால சக 1 இப்படித்தான் இருக்குது. அப்ப இந்த மறை 2ஆல இந்த பக்கம் பெருக்கணும். அப்ப இங்க கீழே மறை இருக்கனால நான் அதுக்கும் ஒரு அடைப்பை வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப மறை 2x பெருக்கல் அடையாளம், இங்கால 4xக்கு முன்னுக்கு நேர் அடையாளம், 4xக்கு முன்னுக்கு நேர் அடையாளம். ஓகே. அடுத்து இங்கிட்டு சக 1 பெருக்கல் அடையாளம். இதுதான் சரியான ஸ்டைல். பெருக்கும் பொழுது நமக்கு சேஃப்டியா எழுதிக்கிறோம். இந்த பக்கம் மறை 2x நான் பின்னுக்கு எழுதிக்கிறேன். அப்ப எனக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதுக்குள்ள ரெண்டு செட் இருக்குது. எத்தனை தொகுதிகள் இருக்குது? ரெண்டு தொகுதிகள். முதலாவது தொகுதி இது, ரெண்டாவது தொகுதி இது. அப்ப இந்த ரெண்டு தொகுதிகளுமே ஒரே மாதிரி அடையாளங்களா, வித்தியாசமான அடையாளங்களா? வித்தியாசமான மறை 2x பெருக்கல் அடையாளம் நேர் 4x. அப்ப இங்க முன்னுக்கு மறை இருக்குது, பின்னுக்கு நேர் இருக்குது. அப்ப வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப விட மறையில தான் வரும். 2 4 பெருக்குனா 8, x பெருக்குனா x வர்க்கம். x வர்க்கம்.
அப்ப இங்க கீழே மறை 8x வர்க்கம் எப்படி வந்துச்சுன்னு இப்ப கிளியரா எல்லாத்துக்கும்? ஓ சார். அடுத்த இதுல பாருங்க, ரெண்டாவது தொகுதியை பாருங்க. 1க்கு முன்னுக்கு நேர் அடையாளம், 2x முன்னுக்கு மறை அடையாளம். அப்ப அங்கேயும் வித்தியாசமான அடையாளம் தான். அப்ப அடையாளம் பிரச்சனை முடிஞ்சு. 1 2 பெருக்குனா 2. இங்க எக்ஸ் இல்ல, ஒரு இலக்கில் மட்டும்தான் எக்ஸ் இருக்குது. ஆகவே மறை 2x. அப்ப விட மறை 8x வர்க்கம் சய 2x. மறை 8x வர்க்கம் மறை 2x. ஓகேவா? ஓகே சார். கிளியரா இப்ப? ஓகே, இது கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார், கிளியர். சார் இப்ப அடுத்த கேள்வி ஐகேல்ல பாருங்க. ஐகேல்ல நான் போர்டில் செய்கிறேன். ஐகேல்ல போர்டில் செய்கிறேன். மறை 3b அடைப்பு a மைனஸ் b. அப்ப இப்ப இங்க மறை 3b அப்படியே முன்னுக்கு இருக்கும். அதோட பெருக்கல் அடையாளம் நேர் a. அதே நேரத்தில் சய b பெருக்கல் அடையாளம் மைனஸ் 3b. இப்படித்தான் ஏண்ட ஸ்டைல். நான் பெருக்கையில இந்த இங்கிட்டு முன்னுக்கு போட்டுக்கிறேன், இந்த சைடுக்கு பின்னுக்கு போட்டுக்கிறேன். அப்ப எனக்கு ஈஸி ஆயிரும். முதலாவது தொகுதி வித்தியாசமான அடையாளம், இரண்டாவது தொகுதி என்ன அடையாளம்? ஒரே மாதிரி. முதலாவது தொகுதியில மறை 3bயும் நேர் ஏயும், ரெண்டாவது தொகுதியில மறை b மறை 3b. அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி அடையாளம். அப்ப முதலாவது தொகுதிக்கு மைனஸ் அடையாளம் 3, அதோட இடத்துல ஏபி. ரெண்டாவது தொகுதிக்கு நேர் அடையாளம் 3, பிஐயும் பிஐயும் இருக்குனீங்கன்னா பி வர்க்கம். சரியா? ஓகே சார். இப்ப மத்த கேள்வி குயிக்கா செய்ய பாப்போம். இப்ப நான் ஐயும் ஐயையும் விளங்கப்படுத்திட்டேன் தானே? அப்ப கேள்வியில ரெண்டு செட்டுமே, ரெண்டு தொகுதியுமே வித்தியாசமான அடையாளங்கள். அதனாலதான் ரெண்டுலயுமே மறை அடையாளம் வந்திருக்குது. ஆனா கேள்வியில ரெண்டு தொகுதிகள் இருக்குது. முதலாவது தொகுதி வித்தியாசமான அடையாளம், இரண்டாவது தொகுதி என்ன அடையாளம்? ஒரே மாதிரி. ஒரே மாதிரி அடையாளம். அப்ப ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை. மறை. அந்த தத்துவத்தை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அதை வைத்துக்கொண்டு குயிக்கா இதுல பேலன்ஸ் கேள்விகள் டக்குன்னு செய்ய பார்ப்போம். யாருக்காவது விலங்கலைன்னா சொல்லுங்க, திரும்ப ஒருக்கா இன்னொரு கேள்வி விளங்கப்படுத்தி விடுறேன். அடைப்பு உள்ளுக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குதோ அத்தனை உறுப்பையும் கட்டாயம் பெருக்கணும். இப்ப ஜே கேள்வியில அடைப்பு உள்ளுக்கு 3 உறுப்பு இருக்குது. அப்ப அந்த 2ஆல 3 உறுப்பையுமே பெருக்கணும். அதுல தெளிவா இருந்து கொள்ளுங்க.
சரியா மகள், சரியா மகன்? ஓ சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? சரி, பாப்போமா? ஓகே சார். முதலாவது கேள்வி பாருங்க. 2ஆல அடைப்பு உள்ளுக்கு பெருக்கோணம். 2ஆல அடைப்பு உள்ளுக்கு பெருக்கோணம். நான் இதிலே வைத்து செய்கிறேன், ஸ்கிரீன்லேயே செய்கிறேன். சரியா? அப்ப 2ஆல உள்ளுக்கு பெருக்கோணம். அப்ப 2ஆல எக்ஸையும் பெருக்கோணம், இந்த 2ஆல இந்த ஒன்றையும் பெருக்கோணம், 2ஐயும் பெருக்கோணம். அப்ப 2ஐயும் எக்ஸையும் பெருக்குனீங்கன்னா 2x, அதே நேரத்துல 2ஐயும் 1ஐயும் பெருக்குனீங்கன்னா சக 1, சக 2, ஓ 2 2. அப்ப சக 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். முதலாவது கேள்வி இந்த ஆன்சர் வந்திருக்கா எல்லாருக்கும்? ஓ சார். சரி, அப்ப அதுல யாருக்காவது சந்தேகம் இல்லையே? கிளியர் தானே? ஓ சார். சரி, 2வது கேள்வி ஈஸியான கேள்வி. இந்த 3ஆல இந்த பியையும் பெருக்கோணம், இந்த 3ஆல இந்த 3ஐயும் பெருக்கோணம். அப்ப விட 3b சக 9. சரியா மகன், சரியா மகள்? ஓம் சார். ஓ சார். சரி, அந்த கேள்வியும் உங்களுக்கு சிக்கல் இருக்காது. 4வது சி கேள்வியும் பிரச்சனை இல்லாத கேள்வி. சரியா, செம்ம ஈஸியான ஒரு கேள்வி சி கேள்வி. அந்த 4ஆல வைய பெருக்கோணம், அதே நேரத்துல 4ஆல அங்கால சய 2 பெருக்கோணம். அப்ப பெருக்குனீங்கன்னா 4y சய 8. ஓகேவா? முதல் 3 கேள்வியில யாருக்கும் பிரச்சனை இல்லையே? சொல்லுங்க, முதல் 3 கேள்வியில யாருக்காவது சிக்கல் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். இப்ப டி கேள்வி. இந்த முன்னுக்கு மறை இருக்குது. அப்ப முன்னுக்கு மறை வர்ற இடங்கள் மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனைக்குரியது. அப்ப மறை 3 பெருக்கல் அடையாளம் ஏ வந்து நேர்ல இருக்குது, அதனால அதை எழுதியே செய்து காட்டுறேன். அங்கால சக 2 பெருக்கல் அடையாளம் பின்னுக்கு மறை 3 இப்படி போட்டுக்கொள்ளுங்க. மறைவாரதை மட்டும் இப்படி எழுதி பெருக்குனா பிளவுடுறதை தவிர்த்து கொள்ளலாம். அப்ப இப்ப இதுல 2 செட் இருக்குது, இதுல 2 செட் இருக்குது. ரெண்டுமே வித்தியாசமான அடையாளங்கள் தான். அப்ப ரெண்டுமே மறையில தான் வரும். அப்ப இங்கனைக்குல மறை 3a, இங்கால 2 மறை 6. அந்த மாதிரி தயவு செய்து கதை முடிஞ்சு அத மைக்க ஓப் பண்ணி சொல்லி கொண்டிருக்கேன், நீங்க அங்க பேசி கொண்டிருக்கீங்க, இங்க சிக்கலா இருக்குது. சரி, அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டா நல்லோம். அப்ப டி கேள்விக்கு விட ரெண்டுமே மறையில இருக்க போகுது. அப்ப மறை 3a மறை 6. சரியா? அடுத்து இ கேள்வி. மறை 2 பெருக்கல் அடையாளம் நேர் எக்ஸ், எக்ஸ் வந்து நேர்ல இருக்குது. அதே நேரத்துல அங்கிட்டு மறை 2 பெருக்கல் அடையாளம் மறை 2. அப்போ ஒரு தொகுதி வித்தியாசமான அடையாளம், ஒரு தொகுதி ஒரே மாதிரி அடையாளம். அப்ப முதலாவது தொகுதியில மறை 2x, 2வது தொகுதியில நேர் 4. வந்திருக்கா ஆன்சர்? ஓ சார். இ கேள்வி வந்திருக்கா? ஓ சார். மறை 2x நேர் 4 விட, மறை 2x நேர் 4 விட. சரிதானே? ஓகே சார். சரி, அடுத்து பாருங்க எஃப் கேள்வி. செம்ம ஈஸியான ஒரு கேள்வி. அப்ப அதை நாங்க நேரடியா பெருக்கி விட்டுருவோம். 1 2 பெருக்குனா 2, எக்ஸை பெருக்குனா எக்ஸ் வர்க்கம். அப்ப 2x வர்க்கம் சக 3x, சக 3x.
2x வர்க்கம் சக 3x வந்திருக்கா விட? ஓம் சார். ஓ சார். அதே மாதிரிக்கே ஜிகேலையும் செம்ம ஈஸியான ஒரு கேள்வி. ஜிகேலையும் செம்ம ஈஸியான ஒரு கேள்வி. அதுக்கும் அந்த எஃப் கேள்வி மாதிரிக்கே தான் ஜி கேள்வியும். என்ன வித்தியாசம்னா அங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ 2yையும் பெருக்குனா 2y வர்க்கம், அங்கால ஒன்றையும் 2yையும் பெருக்குனா 2y. அப்போ 2y வர்க்கம் 2y. ஓகே ஓகே சார். அப்போ அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்லிடுங்க. சரி, அடுத்து பாருங்க. H கேள்வி செய்து காமிச்சிட்டேன் போர்டில். H கேள்வி தான் இங்கே இருக்குது, இந்த கீழே இருக்குது H கேள்வி. I கேள்வி தான் இங்கே போர்டில் இருக்குது. அப்போ ஜே கேள்வியை மட்டும்தான் நாங்கள் பார்க்கணும். ஜே கேள்வியில் 2ஆல் உள்ளுக்குள்ள அவ்வளோ உறுப்பையும் பெருக்கி விடணும். அப்போ 2a சய 2b சய 6c சய 6c. ஓகேவா விட? ஓம் சார். அப்ப இப்ப இப்படி பெருக்கிறதுல யாருக்காவது சிக்கல் இருக்கா? இல்ல சார். சரி, அப்ப கிளியர் தானே? இதுல யாருக்காவது இப்ப என்ன சரி விளங்காம எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை சார், திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார் அப்படின்னு யாருக்காவது இருந்தா சொல்லிருங்க தயவு செய்து. சரி, அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை. மறை. இதுகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரிதானே? ஓகே சார். சரி, அப்ப இதை மறந்துட்டீங்கன்னு சொன்னா அடுத்த நகர்வுகள் எங்களுக்கு சிக்கலாகி போயிடும். அதனால அதுகளை கிளியரா புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்ப இந்த முதலாவது கேள்வி ஓகே, இந்த 2வது கேள்வியும் ஓகே. சரி, இப்ப இது முதல்ல பெருக்கின மாதிரியே தான் இவரு எங்களுக்கு இலகுவான ஒரு வேலையை செய்திருக்காரு. இதை பெருக்கி போட்டுட்டு கூட்டுறதுக்கு இருந்தா கூட்டணும், கழிக்கிறதுக்கு இருந்தா நாங்க என்ன செய்யணும்? கழிக்க வேண்டும். அது நல்லா ஞாபகத்துல. அப்ப கூட்டல் 2 வகை இருக்குது, கழித்தல் 2 வகை இருக்குது. தெரியுமா? நான் ஆல்ரெடி படிச்சுதான் இருக்கேன் தானே. ஓ சார். என்னென்ன கூட்டல் இருக்குது? சொல்லுங்க, என்னென்ன கூட்டல் இருக்கு, என்னென்ன கழித்தல் இருக்கு? நோ ஐடியா, படிச்சது மறந்தாச்சு. அப்படியா? சரி, இப்ப நான் 2 கேள்வி உங்களுக்கு இலகுவா விளங்கணுங்கிறக்கா டக்குன்னு விளங்கப்படுத்துறேன். சரி, அதுல பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 3வதுல ரோமன் இலக்கம் 1ல ஏ கேள்வியை நீங்க செய்யுங்க, ஏ கேள்வியையும் பி கேள்வியையும் நீங்க செய்யுங்க. நான் சி கேள்வியையும் டி கேள்வியையும் நான் விளங்கப்படுத்துறேன். சி கேள்வியை பாருங்க. எக்ஸ் எக்ஸய 1 மறை 3 எக்ஸய 1. நல்லா கவனிச்சு கொள்ளணும். இந்த எக்ஸால இந்த கோவை உள்ளுக்கு பெருக்கணும், இந்த மறை 3ஆல இந்த கோவை உள்ளுக்கு பெருக்கணும். அப்ப இங்கனைக்குல பெருக்கணும்னா எக்ஸ் தர எக்ஸ் சய 1 தர எக்ஸ் சய 3 தர எக்ஸ் சய 1 தர சய 3. அப்ப எங்களுக்கு எத்தனை தொகுதிகளில கிடைக்கும்? எத்தனை சோடி எங்களுக்கு கிடைக்கும்? எத்தனை சோடி எங்களுக்கு கிடைக்கும்? இதுல 4. 4 சோடி எங்களுக்கு கிடைக்கும். முதலாவது எக்ஸ் பெருக்கினா என்ன? எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம். இங்க 2வதுல 1க்கு 3க்கு மறை அடையாளம், எக்ஸுக்கு 3க்கு நேர் அடையாளம். அப்ப வித்தியாசமான அடையாளம்னால மறை 1x. 1x நான் உங்களுக்கு விளங்கணும் தான் இப்படி போடுறேன், இல்லாட்டி சும்மா எக்ஸ மட்டும் தான் போடுவேன். இங்கனைக்கிலே வித்தியாசமான அடையாளம், அப்ப இங்கனைக்கில 3x. இங்கனைக்கிலே மறை, இங்கனைக்கிலே மறை, அப்ப 2ஐயும் பெருக்குனா நேர் வரப்போகுது. 1 3 3. இப்ப சரி, இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே சார். இப்ப ஏண்ட ஆர்குமெண்ட் இது ரெண்டுமே ஒரே மாதிரி உறுப்புகள். இப்படி ஒத்த உறுப்புகள் இருந்தா என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு
இங்கனக்கில மறை ஒரு எக்ஸ், இங்கனக்கில மறை 3x. அடையாளமும் உண்டு, ஒத்த உறுப்புகள் ஒரு எக்ஸ்ல, ரெண்டுமே எக்ஸ்ல இருக்குது. அப்ப இப்படி இருந்தா என்ன செய்யலாம்? கூட்டலாம் சார். கூட்ட முடியும், கழிக்க முடியும். இப்படி இருந்தா கூட்டையும் முடியும். அப்போ ஒத்த உறுப்புகளை கூட்டவும் கழிக்கவும் முடியும். சரியா? வித்தியாசமான உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ முடியாது. ஒத்த உறுப்புகளை மாத்திரம்தான் கூட்ட முடியும். அப்ப இங்கனக்கிளை மறை அடையாளம், இங்கனக்கிளை மறை அடையாளம் கூட்டுவீங்களா கழிப்பீங்களா? கூட்டலாம். கூட்டணும். அப்ப அதனாலதான் முதல்ல கூட்டல் 2 வகை சொன்னேன். 2 அடையாளமும் நேர்ல இருந்தா நேர்ல கூட்டல், 2 அடையாளமும் மறையில இருந்தா மறையில கூட்டல். மறையில கூட்டல். அப்ப விட வந்து எக்ஸ் வர்க்கம் சய 4x சக 3. ஓகேவா? சரியா? ஓகே சார். அப்ப இந்த மாதிரி செய்யறதுக்கான ஆளுமை உங்களுக்கு இருக்கும். சரியா? டக்குன்னு நோட் பண்ணிக்கொள்ளுங்க, குயிக்கா கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த டி கேள்வியை ஸ்கிரீன்ல செய்கிறேன். இந்த இங்கனக்கில. அப்ப இந்த எம்மையும் இந்த எம்மையும் நாங்க பெருக்கோணும், எம்மையும் பெருக்கோணும். அப்ப எம் தர எம், நடுவுல சய 3n, அங்கால பெருக்கல் எம், அங்கிட்டு சய எம் தர என், அங்கால சய 3n, சய 3 இங்கனக்கில என் இருக்குது. அதே நேரத்துல சய எண், பெருக்கல் அடையாளம் சய எண். அப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா நேர் வரும். அப்ப இங்கனக்கில எம் வர்க்கம், இங்கனக்கில சய 3 mn, இங்கால சய 1 mn, அங்கால சய 3 n வர்க்கம், சாரி சக 3 n வர்க்கம். ஒரே மாதிரி அடையாளங்கள், சக 3 n வர்க்கம். அப்ப இத மட்டும் எங்களுக்கு ஒத்த உறுப்புகளா இருக்கனால இந்த வட்டம் போட்டிருக்கிறது உள்ளுக்குள்ள நாங்க என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, வட்டம் போட்டிருக்கிறதுக்குள்ள உள்ளதை நாங்க என்ன செய்ய முடியும்? கூட்ட முடியும். கூட்ட முடியும். அப்போ ஒரே மாதிரி அடையாளமா இருந்தா கூட்டி போடுவீங்க, வித்தியாசமான அடையாளமா இருந்தா என்ன செஞ்சு போடுவீங்க? கழிச்சு போடும். கழித்து போடணும். அப்ப கூட்டல்ல 2 வகை இருக்குது, கழித்தல்ல 2 வகை இருக்குது. சரியா? ஓகேவா? ஓகே ஓகே சார். ஏ கேள்வியும் பி கேள்வியும் டக்குனு செய்யுங்க பார்ப்போம். நான் சி டியை விளங்கப்படுத்திட்டேன், சியையும் டியையும் விளங்கப்படுத்திட்டேன். ஏ கேள்வியும் பி கேள்வியும் குயிக்கா செய்யுங்க. ஏயும் பியையும் செய்தாச்சா? இல்ல சார்.
சரி பாப்போமா? போர்ட்ல உள்ளதை அழிக்கிறேனே. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். நான் சி கேள்வியையும் டி கேள்வியையும் செய்தேன்ட்டு நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அது அது கீழே ரெண்டும் வித்தியாசமான கேள்வினால தான் அதை செய்தேன். அப்ப ஏ கேள்வி, வெளியில எக்ஸ் உள்ளுக்கு எக்ஸ் ஆக 2, அங்கால சக 2 எக்ஸ் ஆக 2. இந்த எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குவீங்க, 2ஐயும் எக்ஸையும் பெருக்குவீங்க, இங்கனைக்குல 2ஐயும் எக்ஸையும் பெருக்குவீங்க, இங்கால 2ஐயும் பெருக்குவீங்க. அப்ப எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 2x சக 4 வந்திருக்கா இப்படி? ஓ சார். அப்ப இங்கனக்கிளையும் நேர் 2x இங்கனக்கிளையும் நேர் 2x. அப்ப இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள், அதனால கூட்டவோ கழிக்கவோ எங்களுக்கு முடியும். அப்ப பைனல் விட எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 4 வந்திருக்கா இந்த ஆன்சர்? ஓ சார். அப்ப அந்த ஆன்சர் வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரிக்கே பி கேள்வி, பி கேள்வி y சய 3 சக 3 y சய 2. அப்ப இங்க இந்த y-ஐயும் y-ஐயும் பெருக்குவீங்க, 3ஐயும் y-ஐயும் பெருக்குவீங்க, சக 3ஐயும் y-ஐயும் பெருக்குவீங்க, சய 2 சக 3 ரெண்டையும் பெருக்குவீங்க. y-ஐயும் y-ஐயும் பெருக்குனா y வர்க்கம் சய 3y சக 3y சய 6 இப்படி வந்திருக்கா? ஓ சார். இப்ப சய 3y சக 3y ஒரே மாதிரி உறுப்பா வித்தியாசமான உறுப்பா? வித்தியாசமான. வித்தியாசமான உறுப்பு. அப்ப இந்த 3yல இருந்து இந்த 3y கூட்டுவீங்களா கழிப்பீங்களா? கழிக்கணும். கழிக்கணும். அப்ப y வர்க்கம் நடுவுல 0 அங்கால -6. 0 வந்தா எழுத தேவையில்லை தானே. அப்ப விட என்ன? y வர்க்கம் சய 6. ஓகேவா? வந்திருக்கா? y வர்க்கம் சய 6 வந்திருக்கா விட? ஓ சார். அப்ப இதுல இப்ப யாருக்காவது மாற்ற பிரச்சனை இருக்குதா? இல்ல சார், அப்ப இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே மகன்? சரிதானே மகள்? ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப இதுதான் இங்க நிக்கல மெயின் தேவையான விஷயம். இதுதான் இங்க நிக்கல மெயின் தேவையான விஷயம். அப்ப இது எங்களுக்கு விளங்க இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த நகர்வுகள் எங்களுக்கு சிக்கலாகி போயிடும். சரி, இந்த ரெண்டு, இந்த ஏ கேள்வி இந்த பி கேள்வி குயிக்கா நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குயிக்கா நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார்.
இப்ப பாருங்க, ரெண்டாவது கேள்வியில 2 கோவைகள் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே 2 கோவைகள் இருக்குது. அப்ப 2 கோவைகள்னா ஈருறுப்பு கோவை. என்ன கோவை? ஈருறுப்பு கோவை. ஈருறுப்பு கோவை. இந்த ஈருறுப்பு கோவைகளை நாங்க இந்த ஸ்டைல்ல தான் பெருக்கணும். இந்த ஸ்டைல்ல தான் பெருக்கணும். பெருக்குனதுக்கு பிற்பாடு எங்களுக்கு இப்படி 4 தொகுதிகள் இருக்கும். அந்த 4 தொகுதியில நடுவுல உள்ள 2மே ஒத்த உறுப்பா தான் இருக்கும். நடுவுல உள்ள 2மே எப்படியா இருக்கும்? ஒத்த உறுப்பு இருக்கும். அந்த ஒத்த உறுப்புல 2மே நேரடையாளமா இருந்தா நேர்ல கூட்டல், 2மே மறை அடையாளமா இருந்தா மறையில கூட்டல், வித்தியாசமான அடையாளங்களா கழிக்கணும். அப்ப கழித்தல் எத்தனை வகைப்படும்? சொல்லுங்க, கழித்தல் எத்தனை வகைப்படும்? 2. சொல்லுங்க மகள், 2ஐயும். கழித்தல் 2ஐயும் சொல்லுங்க. பிழையா இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சரியாக்கி சொல்றேன். தெரிந்ததை சொல்லுங்க. சின்னையில இருந்து எப்படி படிச்சிருப்பீங்க? சின்னையில இருந்து எப்படி படிச்சிருப்பீங்க கழித்தல்? பெரிய ஒரு இலக்கத்துல இருந்து சிறிய ஒரு பெரிய ஒரு இலக்கத்துல இருந்து சிறிய ஒரு இலக்கத்தை கழிக்கிறதா படிச்சிருப்பீங்க. ஆனா இடையில ட்ரெக்கனும் மாறுவீங்க. எப்படி மாறுவீங்க? சிறிய இலக்கத்துல இருந்து பெரிய இலக்கத்துக்கு. அப்ப பெரிய இலக்கத்துல இருந்து சிறிய இலக்கத்தை கழிக்கிறது வந்து வளமையான கழித்தல். ஆனா சின்ன இலக்கத்துல இருந்து பெரிய இலக்கத்தை கழிக்கிறது வளமைக்கு மாறானது. வளமைக்கு மாறி. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் தானே? இப்ப எல்லாம் மறந்தாச்சு, அப்படித்தானே? ஒத்துக்கொள்ளுங்க. ஓம் சார் உண்டு. எல்லாம் மறந்தாச்சு. அப்ப வளமையான கழித்தல்னா பெரிய எண்ல இருந்து சின்ன எண்ணை கழிக்கிறது. வளமைக்கு மாறான கழித்தல்னா சின்ன எண்ல இருந்து பெருசா கழிக்கிறது. வளமையான கழித்தல்ல விட வந்து நேர் அடையாளத்துல இருக்கும். வளமைக்கு மாறான கழித்தல்ல விட வந்து என்னத்துல இருக்கும்? மறை அடையாளத்துல இருக்கும். இந்த 4 ஆப்ஷன் தான் இந்த ஈருறுப்பு கோவைகள். இந்த 4 ஆப்ஷன் தான் இதுக்குள்ள சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதை கிளியரா கெட்ச் பண்ணவங்களுக்கு இந்த பாடம் வந்து சும்மா செம்ம ஈஸியா இருக்கும். இந்த பாடம் வந்து செம்ம ஈஸியா இருக்கும். சரி, இப்ப இந்த ஏல இருந்து இந்த எஃப் வரைக்கும் இருக்குது. சரியா? இதுல இந்த முதலாவது கேள்வி செம்ம ஈஸியான கேள்வி. அதே மாதிரி இந்த கேள்வியும் செம்ம ஈஸியான கேள்வி. இந்த கேள்வியும் செம்ம ஈஸியான கேள்வி. அப்ப எங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய கேள்வி பி கேள்வி, இந்த சி கேள்வி, இந்த எஃப் கேள்வி. இப்ப இது தான் பிரச்சனைக்குரிய கேள்வி. நான் இந்த ஏல இருந்து எஃப் வரைக்கும் 2 உதாரணம் தான் விளங்கப்படுத்துவேன். 2 தான் விளங்கப்படுத்துவேன். நீங்க தான் சொல்ல போறீங்க அந்த 2 எதுன்னு சொல்லி குயிக்கா சொல்லுங்க. விளங்கல மகள்? திரும்ப சொல்லுங்க. எஃப்பும் பியும். ஓகே, தேங்க்யூ. எப்பையும் பியையும் விளங்கப்படுத்த சொல்றீங்க. சரி, எஃப்பும் இ கேள்வியுமா? எப்பும் இ கேள்வியுமா? பி கேள்வி பி கேள்வி. பி. அப்ப முதல்ல இங்கனக்குள்ள பிய விளங்கப்படுத்துறேன். பி கேள்வி x-5 அங்கால x ஆக 8. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதை இந்த டிராவிங்ல அழகா இப்படித்தான் வரைஞ்சி காமிப்பேன். இந்த எக்ஸால இந்த கோவையும் பெருக்கணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. திரும்பியும் இந்த மறை 5ஆல இந்த எக்ஸையும் இந்த 8ஐயும் பெருக்கணும். இதுதான் டிராவிங். இப்படித்தான் எல்லா லெக்கலையும் இருக்கும். அப்ப எல்லா லெக்கலையும் எனக்கு இது எப்படி வரைஞ்சி காமிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப இங்கனக்குள்ள அதை நான் எழுதி காமிப்பேன். அப்ப எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஆக 8 சய 5 இன்டூ எக்ஸ் ஆக 8. இந்த ஸ்டெப்ஸ் மிகவும் கட்டாயமானது. இந்த இப்ப நான் எழுதியிருக்க இந்த படிமுறை இருக்குதானே, இதுதான் இல்ல மிகவும் முக்கியமான படிமுறை. அப்ப இதை எழுதாம அடுத்ததுக்கெல்லாம் நகர இயலாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறோம்.
இப்ப இத பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வரும்? 4. 4 தொகுதிகள் வரும். அப்ப இந்த இந்த எக்ஸையும் பெருக்குவீங்க, இந்த எக்ஸையும் இந்த 8ஐயும் பெருக்குவீங்க, இந்த சய 5ஐயும் இந்த எக்ஸையும் பெருக்குவீங்க, அடுத்தது 8ஐயும் சய 5ஐயும் பெருக்குவீங்க. அப்ப உங்களுக்கு 4 தொகுதி வந்துடும். முதலாவது தொகுதியில எக்ஸ் வர்க்கம், ரெண்டாவது தொகுதியில நேர் 8x, மூன்றாவது தொகுதியில மறை 5x, நாலாவது தொகுதியில மறை 40. இது கிளியரா எல்லாத்துக்கும்? ஓம் சொல்லுங்க, கிளியரா? ஓம் சார். சார். இப்ப இந்த பாருங்க, ஒத்த உறுப்பு வந்திருக்குது. இப்ப இதுல 8x பெருசா 5x பெருசா? 8x. 8x பெருசு. அப்ப ரெண்டு அடையாளங்களும் ஒரே மாதிரி அடையாளமா வித்தியாசமான அடையாளமா? வித்தியாசமான அடையாளம். இப்ப 8xல இருந்து 5x கழிக்கணுமா, 5xல இருந்து 8x கழிக்கணுமா? 8x 5x கழிக்கணும். ஏன்னா 5க்கு முன்னுக்கு தான் மறை அடையாளம் இருக்குது. அப்ப 8ஐ விட 5 சின்னது. அப்ப வளமையான கழித்தலா, வளமைக்கு மாறான கழித்தலா? வளமையான கழித்தல். ஏன்னா 8x பெருசு. அப்ப ஒரு பெரிய ஒரு உறுப்புல இருந்து என்னதை கழிக்க போறோம்? சிறிய உறுப்பை கழிப்போம். சிறிய உறுப்பை கழிக்க போறோம். அப்ப இது லேசான கழித்தல். அப்ப விட எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 40. சரியா? ஓகேவா? ஓகே சார். குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரிக்கே எஃப் கேள்வி 2 சக m 3 சய m. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இப்ப இங்க இந்த 2ஆல இந்த கோவையும் பெருக்கணும், இந்த சக எம்மால இந்த கோவையும் பெருக்கணும். அப்ப 2 3 சய m சக m 3 சய m. அப்ப 3 ரெண்டாவது உறுப்பு 2 இலக்குல வரும். இந்த ரெண்டாவது கோவை 2 இலக்குல வரும். அதுதான் இங்க உள்ள லாஜிக். அந்த தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டா சரி. அப்ப இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் பெருக்குவோம், சய எம்மையும் 2ஐயும் பெருக்குவோம், சக எம்மையும் 3ஐயும் பெருக்குவோம், அடுத்தது சய எம் பெருக்கல் அடையாளம் சக எம் இப்படி வரும். அப்ப இப்ப 3 6 சய 2m சக 3m சய எம் வர்க்கம். ஓகேவா? ஓகே சார். இப்ப யாருக்கு முன்னுக்கு மறை அடையாளம் இருக்குது? 2க்கு முன்னுக்கு. 2க்கு முன்னுக்கு. அப்ப 3ல இருந்து 2 கழிக்கணும். வளமையான கழித்தலா, வளமைக்கு மாறான கழித்தலா? வளமைக்கு மாறான. நல்லா பாருங்க, பெருசுல இருந்து சின்னதை கழிக்க போறோம், 3ல இருந்து 2 கழிக்க போறோம். அப்ப வளமையான கழித்தல். அப்ப இங்க நிக்கல ஒரு எம் நேர்ல தான் விட இருக்கும், லேசான கழித்தல். இங்க நிக்கல எம் வர்க்கம். இந்த ஒரு எம் நாங்க இப்படித்தான் எழுதணும். நான் உங்களுக்கு விளங்கணும் தான் அப்படி போட்டேன். எம் சய எம் வர்க்கம் இப்படித்தான் எழுதுறது. இதுதான் கரெக்ட் வே. ஓகேவா? சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, ஒரு சின்ன சமரைஸ் ஒன்று தரப்போறேன் உங்களுக்கு. கேள்வி தாரதுக்கு முன்னுக்கு இப்ப 2 தானே என்னை விளங்கப்படுத்த சொன்னீங்க. அப்ப நான் 2 விளங்கப்படுத்திட்டேன். இதை எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ஓகே சார். இதை எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ஓகே சார். இப்ப ஏன்னா இந்த போர்ட்ல உள்ளதை நான் அழிக்க போறேன். உங்களுக்கு சின்ன ஒரு சுருக்கமான நோட் ஒன்று தரப்போறேன். அதனால அதைத்தான் நீங்க அடிக்கடி பாத்துக்கிறோம். அந்த இதை பார்த்தா தான் இது கொஞ்சம் ஈஸியா செய்யலாம், இல்லாட்டி செய்ய இயலாது. மிச்சனா இல்ல எழுதி எழுதி போர்ட் கிளியரா விளங்குதான்னு எனக்கு தெரியல. நான் அழிக்கிற ஒயிட் போர்ட் டஸ்டர் வந்து கொஞ்சம் பேட் ஆயிடுச்சு. இப்ப இங்க கவனிச்சு கொள்ளுங்க,
எங்களுக்கு தார கோவை ரெண்டுமே இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எக்ஸ் அக 2 எக்ஸ் அக 3. அப்ப இப்படி வந்தா அந்த பக்கம் எங்களுக்கு 4 உறுப்பு வரப்போகுது. அந்த 4 உறுப்புல இங்கனக்குல எக்ஸ் வர்க்கம் வரும். இது ரெண்டையும் பெருக்குனா எக்ஸ் வர்க்கம். இத பெருக்குனா 2x. இத பெருக்குனா 3x. இங்கால இது ரெண்டையும் பெருக்குனா சக 6. இப்ப ஏண்ட சுருக்கம் அந்த நோட் பிரச்சனை இதுன்னு சொன்னா அதான் இந்த இடம் தான் பாத்துக்கிறோம் நீங்க. அப்ப இங்க ரெண்டுமே நேரடையாளம் இருந்தா இங்கிட்டு ரெண்டுமே கட்ட எண்ணத்துல இருக்கும். ரெண்டுமே எண்ணத்துல இருக்கும். நேர்ல இருக்கும். அடுத்து ரெண்டாவது அதே தான் போட போறேன். அடையாளத்தை மட்டும் தான் மாத்த போறேன். எக்ஸய 2 எக்ஸய 3. அப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் வரும். இது ரெண்டையும் பெருக்குனா சய 2x. இது ரெண்டையும் பெருக்குனா சய 3x. இங்கால இது ரெண்டையும் பெருக்குனா நேராது. ஓகேவா? விலகி கேட்சா. அப்ப இப்ப இங்க ரெண்டுமே என்னத்துல இருக்கும்? மறையில இருக்கும். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டுமே நேர் அடையாளமா இருந்தா இங்க நேர்ல கூட்டல். ரெண்டுமே மறை அடையாளமா இருந்தா இங்க என்னத்துல கூட்டல்? மறையில கூட்டல். இது கிளியரா? அது ரெண்டும் ஈஸியானது. இப்ப மூன்றாவது எக்ஸ் சக 2 இங்கால எக்ஸ் சய 3. அப்ப சின்ன பெருமானம் நேர்ல இருக்குது, பெரிய பெருமானம் என்னத்துல இருக்குது? மறையில இருக்குது. அப்ப இந்த மாதிரி இருந்தா இங்க எக்ஸ் வர்க்கம் வருவாரு. இங்கனக்கில நேர் 2x. இங்கால மறை 3x. இங்கிட்டு சயார். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இது ரெண்டுமே வித்தியாசமான அடையாளம் தானே? இப்ப 2ல இருந்து 3 கழிக்கணுமா, 3ல இருந்து 2 கழிக்கணுமா? 3ல இருந்து 2 கழிக்கணும். நல்லா கொல்லுவேனே. யாருக்கு முன்னுக்கு மறை அடையாளம்? 3க்கு தான் மறை அடையாளம். அப்ப நீங்க 2ல இருந்து 3 கழிப்பீங்களா, 3ல இருந்து 2 கழிப்பீங்களா? 2ல இருந்து 3 கழிக்கணும். 2ல இருந்து 3 கழிக்கிறது. அப்ப சின்ன பெருமானத்துல இருந்து இப்ப யார கழிக்கிறோம்? பெரிய பெருமானத்தை கழிக்க போறோம். அப்ப இப்படி கழிக்கல இங்க கட்டாய விட எண்ணத்துல இருக்கும், மறையில தான் இருக்கும். அப்ப இங்க நினைக்கல மறை ஒரு எக்ஸ் தான் இங்க நினைக்கல விட வரும். விளங்கிட்டா? இது வளமையான கழித்தலா, வளமைக்கு மாறான கழித்தலா? வளமைக்கு மாறான கழித்தல். அதுதான் இங்க நினைக்கல ஹைலைட். அதே மாதிரி இப்ப இங்க எக்ஸ் மைனஸ் 2 இங்க எக்ஸ் பிளஸ் 3. இப்ப சின்ன எண் மறையில இருக்குது, பெரிய எண் என்னத்துல இருக்குது? நேர்ல இருக்கு. அப்ப இது எக்ஸ் வர்க்கம் சய 2x சக 3x சய 6. அப்ப இப்ப யாருல இருந்து யார கழிக்கணும்? இப்ப யாருக்கு முன்னுக்கு மறை அடையாளம்? 2க்கு முன்னுக்கா 3க்கு முன்னுக்கா? 2க்கு முன்னுக்கு. அப்ப 3ல இருந்து தான் எத்தனை கழிக்கணும்? 2 கழிக்கணும். அப்ப இங்க விட should be நேர் ஒரு எக்ஸ். என்ன ஒரு எக்ஸ்? நேர் ஒரு எக்ஸ். அப்ப கழித்து விட மறையில வந்தா என்ன கழித்தல், கழித்து விட நேர்ல வந்தா என்ன கழித்தல்? மறையில இருந்தா வளமைக்கு மாறான கழித்தல், நேர்ல வந்தா வளமையான கழித்தல். அதுதான் விஷயம். இந்த வளமைக்கு இந்த மறையில வந்தா அதாவது சின்ன எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்கணும் அர்த்தம். நேர்ல வந்தா பெரிய எண்ல இருந்து சின்ன. அப்ப பெரிய எண்ல இருந்து. அப்ப நல்லா விலையும் கொடுங்க. அதுதான் எனக்கு வட்டம் போட்டு அம்புக்குறியிலையும் காமிச்சிருக்கேன். எனக்கு வட்டம் போட்டு அம்புக்குறியிலையும் காமிச்சிருக்கேன்.
இந்த அம்புக்குறியின் தலை எங்கிட்டு போகுதோ அதுதான் கழித்தல் திசை. அப்ப நேர் 3x இருந்து மறை 2x கழிச்சிருக்கேன். இங்க நேர் 2x இருந்து மறை 3x கழிச்சிருக்கேன். அப்ப இந்த இடம் வளமைக்கு மாறானது, இந்த இடம் வளமையானது. சரியா? ஓகே அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டாவது கேள்வியில நான் 2 கேள்வி செய்து காமிச்சிட்டேன். உங்களுக்கு தெரிந்தானே 2 கேள்வி செய்து காமிச்சிட்டேன். இந்த பி கேள்வியையும் இந்த எஃப் கேள்வியும் நான் செய்து காமிச்சேன். அப்படித்தானே மகள்? ஓ சார் ஓ சார் மிச்சம் 4 இருக்குது. இந்த மிச்சம் 4லயும் அடையாளத்தை பாருங்க. மிச்சம் 4லயும் அடையாளத்தை பாருங்க. முதலாவதுல 2மே நேர் அடையாளம் அதான் இருக்குது. 1வது செய்து காமிச்சிட்டேன். அடுத்து சி கேள்வியில பாருங்க, 8க்கு முன்னுக்கு மறை அடையாளம், 5க்கு முன்னுக்கு நேர் அடையாளம். சரியா? அதே மாதிரி நான் இங்கேயும் செஞ்சிருக்கேன். தான் 3வது இருக்கா? ஓ சார் அப்ப 3வது பெரிய எண்ல மறை வந்து சின்ன எண்ல நேர் இருந்தா வளமைக்கு மாறான கழித்தல் வருவாரு. என்ன கழித்தல் வருவாரு? வளமைக்கு மாறான கழித்தல். மாறான கழித்தல். அதைத்தான் நீங்க கெட்ச் பண்ணணும். இந்த பெருமானங்களை நல்லா பார்த்துக்கிட்டா ஆன்சரை குயிக்கா போடலாம். அப்ப 2 பெருமானங்கள்ல சின்னது நேரா பெருசு நேரா, 2மே ஒரே அடையாளமா இல்லாட்டி 2ம் வித்தியாசமான அடையாளமா அப்படின்னு கெட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை இலகுவாக இருக்கும். அப்ப இந்த ஏ கேள்வியும் இந்த டி கேள்வியும் பிரச்சனையே இல்லை, ஒரே மாதிரி அடையாளம். இந்த சி கேள்வியில மட்டும்தான் வித்தியாசமான அடையாளம். இ கேள்வியும் பிரச்சனை இல்லை, ஒரே மாதிரி அடையாளம். ஒரே மாதிரி அடையாளம் தானே? சரியா? ஓகே சார் இப்ப 7:30 மணி தான் டைம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளாஸை முடிப்போம். இந்த 4 கேள்வி குயிக்கா செய்றீங்களா? ஓகே ஓகே சார் குயிக்கா செய்ய பார்ப்போம். 4 கேள்வி. 4 கேள்வி. ஏ ஏ உண்டு, சி 2, டி 3, இ 4. இந்த 4 கேள்வி குயிக்கா செய்யுங்க. அதை பார்த்துட்டு கிளாஸை முடிப்போம். சரியா? சரி சார் இந்த போர்டுல ஒரே பெருமானங்களை தான் வச்சிருக்கேன். நடுவுல உள்ள அடையாளத்தை மட்டும் தான் மாத்திருக்கேன். இதை நீங்க நோட் பண்ணி போட்டுட்டு இந்த பக்கம் விளக்கத்தை எழுதி கொள்ளலாம். இன்னைக்குல 2ம் நேர்ல இருக்கனால நேர்ல கூட்டல், மறையில கூட்டல், வளமைக்கு மாறான கழித்தல், வளமையான கழித்தல். இதை நீங்க விளக்கத்தை எழுதி வச்சுக்கொண்டு நீங்க வீட்டுல படிக்கிற இடத்துல இதை ஒட்டிக்கிட்டீங்கன்னா ஈருறுப்பு கோவைகளோட பெருக்கல் ஈஸி, செம்ம ஈஸி. ஏன்னா இதை அடிக்கடி பார்ப்பீங்க. அப்ப இதுக்குள்ள நான் முதல்ல சொன்னதானே, ஈருறுப்பு கோவைகளோட பெருக்கல் 4 விஷயம்தான். 2மே நேர்ல இருந்தா நேர்ல கூட்டல், 2மே மறையில இருந்தா மறையில கூட்டல், வித்தியாசமான அடையாளமா இருந்தா பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும், சின்னதுல இருந்து பெருசை கழிக்கணும். அவ்வளவுதான் விஷயமே. சரியா? இந்த மாய்க்க எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? மகன் மகள் சார் அப்ப அது நான் சொல்லி தந்தது ஈஸியா கஷ்டமா அப்படின்னு உங்களுக்கு விளங்கும் போக போக. அப்ப அதனால நீங்க கணக்குகளை செய்ய செய்யத்தான் அதன் ஆளுமை உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த ஒயிட் போர்டு அழிக்கவா? ஓகே சார்
சரி, முடிச்சிட்டீங்களா? ஓ சார். சரி, பாருங்க. ஏ கேள்வி செம்ம ஈஸியான கேள்வி. ஏ கேள்வி எக்ஸாக 5, எக்ஸாக 8. அப்ப எக்ஸால எக்ஸாக 8 பெருக்கணும், சக 5ஆலையும் எக்ஸாக 8 பெருக்கணும். அப்ப எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குவீங்க, எக்ஸ் வர்க்கம் 8x சக 5x சக 40. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ரெண்டுமே நேர்ல இருக்கனால அது நேர்ல கூட்டல். அப்ப பைனல் விட எக்ஸ் வர்க்கம் சக 13x சக 40. ஓகே தானே? அது கிளியர் தானே? ஓகே சார். சரி மகன், சரியா பூத்தா ஏ கேள்வி? சரி சார். சரி. அடுத்து பாருங்க, ரெண்டும் வித்தியாசமான கோவைகள். எக்ஸாக 5, எக்ஸ் -8. அப்ப வித்தியாசம் இருந்தா வளமைக்கு மாறான கழித்தல் வரும். ஏன்னா இதுல சின்னது, இது பெருசு. அப்ப எக்ஸ் எக்ஸாய 8 சக 5 எக்ஸாய 8. இந்த எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் சய 8x சக 5x சய 40. அப்ப 5ல இருந்து தான் 8 கழிக்கணும். 5ல இருந்து தானே 8 கழிக்கணும். ஓ சார். அப்ப மறை 3x சய 40. சரியா? ஓகே சார். சரி. அடுத்து பாருங்க, டி கேள்வி. ஒரே மாதிரி அடையாளம் இருக்குது, அதனால வேலை லேசு. அது அவங்க நான் கொடுத்த உதாரணமாயிட்டே அவங்களும் எல்லாத்துலயும் 8 வச்சே தான் தந்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு வேலை லேசு. அப்ப இந்த எக்ஸால எக்ஸாய 8 பெருக்கணும், சய 5ஆலையும் எக்ஸாய 8 பெருக்கணும். அப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் சய 8x சய 5x சக 40. சரியா மகள்? சரியா மயன்? ஓகே சார். ரெண்டுமே மறையில இருக்கனால என்ன கூட்டல்? மறையில கூட்டல். அப்படிதானே? ஓ சார். எக்ஸ் வர்க்கம் சய 13x சய 40. எக்ஸ் வர்க்கம் சய 13x சய 40. சரியா? ஓகே சார். சரி. அடுத்த ஈ கேள்வி. 7 சக a இங்கால 3 சக a. அவர் தந்திருக்க மாதிரிக்கே தான் வச்சு செய்யணும், மாத்துறதெல்லாம் இல்ல. அப்ப 7ஆல 3 சக a பெருக்கணும், சக a-ஆல 3 சக a பெருக்கணும். அப்ப 7 3 21 சக 7a சக 3a சக a வர்க்கம். சரியா? 4 செட் வந்திருக்கு தானே? ஓ சார். அப்ப விட 21 10a சக a வர்க்கம். இந்த ஆன்சர் வந்திருக்கா? ஓ சார். சரி. அப்ப ஈருறுப்பு கோவையை பெருக்கல எங்களுக்கு 4 சந்தர்ப்பங்கள் தான். எத்தனை சந்தர்ப்பங்கள்? 4 சந்தர்ப்பங்கள். 2 கோவைகளுமே நேரடையாளமா இருந்தா அங்கிட்டு உள்ள கூட்டல்ல ரெண்டுமே நேர்ல தான் இருக்கும் கூட்டல். சரியா? ஓகே சார். 2 கோவைகளுமே மறையடையாளமா இருந்தா அந்த பக்கம் உள்ள கூட்டல்ல ரெண்டுமே என்னத்துல இருக்கும்? மறையில. மறையில இருக்கும். அப்ப 2 அடையாளங்களும் ஒரே மாதிரி வந்தா பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். அப்ப எப்ப பிரச்சனை வரும்? ஒரு கோவை நேர்லையும் ஒரு கோவை மறையில இருந்தா மட்டும் தானே பிரச்சனை வரும். ஓ சார். அப்ப அதுல கூடுதலான பிராக்டிஸ் பண்ணுங்க.
அதுல கூடுதலான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த 2 வித்தியாசமான கோவைகளா இருக்கும் பொழுது எந்த எண்ணுல பெரிய எண்ணுல மறை இருக்குதோ, பெரிய எண்ணுல மறை இருந்தா வித்தியாசமான அடையாளம் இருக்கும். வளமைக்கு மாறான கழித்தல். அப்ப நடுவுல உள்ள உறுப்பு மைனஸ்ல வரும். பெரிய எண்ணுக்கு நேர் அடையாளமா இருந்தா வளமையான கழித்தல். அப்ப நடுவுல உள்ள உறுப்பு நேர்ல இருக்கும். இவ்வளவு தான் விஷயமே. சும்மா ஷோர்ட்டா முடிச்சிட்டேன். சரியா? சரி சார். அப்ப இந்த பாடம் அடுத்த கிளாஸ்ல எனக்கு முடிச்சு போடலாம். இந்த பாடத்தை அடுத்த கிளாஸ்ல முடிச்சு விட்டுருவேன். அன்னைக்குல 2 தலைப்பு என்னமோ தான் இருக்குது. இப்ப நான் அடிப்படையான இந்த விஷயத்த முடிச்சிட்டேன் நீங்க நினைக்கல. அதனால எனக்கு அடுத்த கிளாஸ்ல செம்ம ஈஸியா இருக்கும். சரி, அப்ப அடுத்த கிளாஸை மிஸ் பண்ணாம கட்டாயம் ஜாயின் பண்ணிருங்க. இல்லாட்டி உங்களுக்கு அப்புறம் அன்னைக்குல பிரச்சனை ஆகிடும். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். அப்ப இப்போ இன்னைக்குல டைம் ஆல்மோஸ்ட் போயிட்டு. சரியா? ஏன்னா இதுல நான் என்னோட முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சரி, அப்ப எல்லாருக்கும் குட் நைட். அப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சரியா? தேங்க்யூ சார். குட் நைட் சார். ஓகே 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 ஓகே.